Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம சாக்லேட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ரொம்பவும் டேஸ்டியான சாக்லேட் கீர், அதாவது கேரமல் கீர் இல்லைன்னா டாஃபி கீர், எதுனாலும் இதை சொல்லிக்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா சாக்லேட்னால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது டார்க் சாக்லேட் டேஸ்ட்லேயும் ஆர்டினரி மில்க் சாக்லேட் டேஸ்ட்லேயும் எப்படி செய்யுது நான் இதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நாங்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அதுக்காக 1/2 கப் ஜவ்வரிசியும் 1/2 கப் சேமியாவும் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இல்லை அரிசி ஊற வச்சு அதை பொடி பண்ணி கூட நம்ம கீர் செய்யலாம், அப்படி தான் ஆக்சுவலாக செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி சேமியா ஜவ்வரிசி தான் செய்கிறேன். பால் நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம், இது நல்லா திக்காக வரணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஜவ்வரிசி, அதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஊற வச்சு எடுத்த தொட்டு சீக்கிரமாகவே அது வெந்து வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெறும்னே ஒரு பேனில் நல்லா அது பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம், அப்படியும் நீங்கள் செய்யலாம். இதுக்காக நாம் கேரமல் இப்போ செய்ய போகிறோம். இதுக்காக 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது வெந்து வரட்டும் ஜவ்வரிசி, அதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம வெறும் வானலியில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆகும். இது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த மாதிரி கலரி விட்டே இருந்தோம்னா அது நல்லா மெல்ட் ஆகி அப்படியே உருகி வரும் சுகர். அது உருகி வரும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சுகர் நல்லா உருகி வருது. இந்த ஸ்டேஜ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நாம் அது ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வரும், அது வந்து கீரையே கெடுத்துரும் அந்த ஃப்ளேவரை. அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அப்படியே அடியில் பிடிக்கும். அதை மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சமயம் நமக்கு ஜவ்வரிசி அங்கே வெந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம கேரமல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மில்க் சாக்லேட் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், இது மில்க் சாக்லேட் டேஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும்னா அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தால் நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும். கொஞ்சம் டார்க் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் டார்க் சாக்லேட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் டார்க் கலராக நமக்கு இந்த சிரப் கிடைக்கும், அதாவது கேரமல் சிரப். ஓகே, அது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் கீரில். சேமியா கருகாமல் நாம் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கீர் நாம் பால்லேயே வேக வச்சு செய்வோம். ஸோ நம்ம நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாயாசம் நமக்கு தண்ணியில் வேக வச்சு அப்புறமா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுவோம். இதுக்கு பால்லேயே வேகணும், அதுக்காக தான் நம்ம நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்மளோட ஜவ்வரிசியும் வெந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது, அதாவது கண்ணாடி போல் ஆகிடும். அது வெந்து வரும்போது நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். பாலோட கலந்து நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுது. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். நான் அதுக்கப்புறம் திரும்பவும் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தது. அதனால் இப்போது நல்லா ரெண்டும் கலந்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கேரமல் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எங்களுக்கு டார்க் சாக்லேட் டேஸ்ட் இருந்தது, கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும் இல்லையா டார்க் சாக்லேட், அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த டேஸ்ட் வேணான்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. நமக்கு அந்த கேரமல், அதாவது சாக்லேட் கலரில் வருது பாருங்கள் கீர். இதுதான் நம்மளோட சாக்லேட் கீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீருக்காக நாம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதோட சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். நான் எப்பவுமே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க
நம்ம நட்ஸை சாக்லேட் கீர் மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ யம்மியாக டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருந்து எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக சாக்லேட் ஃப்ளேவர், இந்த டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே நமக்கு சாக்லேட் ஆட் பண்ண மாதிரியே இருந்தது. இந்த கேரமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கேரமல் சிரப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் சுகர் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் அளவை பொறுத்து தான். அதே சமயம் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இது பாலில் வேக வச்சு செய்யணும், அவ்வளோதான். இன்னொன்று, நம்ம அரிசியை ஊற வச்சு அதை பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கீர் வந்து அரிசியில் செய்வாங்க, பட் நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம், சேமியா ஜவ்வரிசியில். இதுவும் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரமல் கீர் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் மேங்கோ கீர், பிங்க் கீர்லாம் செஞ்சு நாங்கள் வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கீர் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, போரும் அடிக்காது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.